பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க்கு 16 அதிகாரம் 11 இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார் என்றும் சீசர்கள் கேட்டபோது நம்பவில்லை. மார்க்கு 16 அதிகாரம் 11 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் திருநாள் நல் வாழ்த்துக்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்னவென்றால், இயேசு வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்து அவர் கலிலேயா வந்தபோது காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லித்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இருந்தபோது வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடியிருந்ததால் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை படுக்கையோட இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுதும் இயேசுவோடு அவருடைய சீசர்கள் இருந்தார்கள். தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமான ஸ்திரியை நோக்கி, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு சுகப்படுத்திய போதும் சீசர்கள் உடன் இருந்தார்கள். ஜெப ஆலய தலைவனிடம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி சிறு பெண்ணே எழுந்திரு என்று கையை பிடித்து தூக்கி சுகப்படுத்திய போதும் சீசர்கள் உடன் இருந்தார்கள். ஊமையான ஆவி பிடித்த என் மகனுக்கு நீர் ஏதாயிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனுடைய தகப்பன் கேட்டபோது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். உடனே இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அவன் எழுந்திருந்ததை சீசர்களும் உடன் இருந்து பார்த்தார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனை இயேசு அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் பார்வையிட வேண்டும் என்றபோது, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றபோது அவனோடு கூட இருந்த சீசர்களும் உடன் சென்றார்கள். இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசயம் அற்புதம் செய்யும் போது அவரோடு இருந்த ஜனங்களின் விசுவாசத்தை சீசர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுடன் கடலில் செல்லும் போது பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் அதன் மேல் மோதியதால் அவர்கள் பயந்து கப்பலின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றபோது இயேசு காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது கடல் அமைதலானது. உடனே இயேசு சீசர்களை நோக்கி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கடிந்து கொண்டார். அதேபோல் இயேசு எருசலேமுக்கு போகிற வழியில் பசி உண்டான போது அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதேனும் அகப்படுமா என்று பார்த்தார். அங்கு இலைகளே அன்றி வேறு ஒன்றும் இல்லாததால் அதை சபித்தார். அது பட்டு போயிற்று. திரும்பி வரும்போது அத்திமரம் பட்டு போய் இருந்ததை பார்த்த பேதுரு, இது இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிட்டே என்றபோது இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்றார். இப்படியாக தன்னுடைய அதிசயத்தை அற்புதத்தை நேரில் கண்டும் இயேசுவினிடத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட பிறகும் மகதலேனா மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்தால் என்ற போதும் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. கிராமத்துக்கு 2 பேர் நடந்து சென்ற போது அவர்களோடு கூட
சென்று அவர்களோடு தங்கி இருந்து அவர்களை ஆசீர்வதித்ததை அவர்கள் சீசர்களிடம் சொல்லிய போதும் சீசர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. பின்பு இயேசுவே அவர்களுடைய மத்தியில் தரிசனமாகி அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதயத்தை கடினத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார். இவைகளை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமா? அப்படி நாம் விசுவாசித்தோமானால் அவர் உயிர்த்தெழுந்த இந்த திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியபடியே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவோம், நவமான பாஷைகளை பேசுவோம், சர்ப்பங்களை எடுப்போம், சாதுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்போம், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிற எங்களுக்கு சகலத்தையும் நன்மையும் கிருபையுமாய் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.